ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீன் 2 பேரும் ஃபினாலேக்கு வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் கிளம்பியிருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து ஏற்கனவே கோவத்தில் தான் போயிருக்காங்க. அவங்க கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஏன்னா விஜய் டிவியால் அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட் இதுக்கப்புறம் வரப்போகிறதில்ல. ஏன்னா அவங்களுடைய கெரியர் வேறு திசையில் நோக்கி போக போகுது. ஸோ மேபி கமருதீனுக்கு வேணால் விஜய் டிவி தேவைப்படலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் நடித்த சீரியல் மகாநதியில் வந்து அவர் உள்ள மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வேணால் விஜய் டிவியோட சப்போர்ட் அவர் தேவைப்படும். ஸோ அதால் அவர் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. என்னென்னு பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபினாலேக்கு வந்து அவர் உள்ள வர இது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா நேற்று கானா வினோத் இருக்கு இல்லைங்களா, அவரோட குறும்படம் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் போர்ஷன் தான் நிறைய இருந்திருக்கும். கடைசியில் அந்த பிரிஞ்சு போகும்போது கூட அவரோட ஃபீல் வந்து அவ்வளோ நல்லா கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெட் கார்டு வாங்கினது வந்து கண்டிப்பாக வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி குறும்படத்தில் போட மாட்டாங்க. அவங்கள பற்றி பேசவே அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த டைம் ஏன் அலோவ் பண்ணுறாங்கன்னா அவங்க 2 பேர் இல்லைனா டிஆர்பி இல்லை. அவங்க 2 பேர் பேரை வந்து பேசலைன்னா கண்டிப்பாக வந்து பெருசாக எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாத்துலேயுமே அந்த 2 பேர் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து ஃபினாலேக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். பட் இதில் வந்து கமருதீன் மட்டும் பரிசீலனை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அதுவும் வந்து கன்ஃபார்மாக தெரில. மேபி அவர் மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்வதி எனக்கு தெரிஞ்சு வரமாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்போட்டு போட்டிருப்பாங்கன்னு என்னோட அசம்ஷனில் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தா ரெட் கார்டு வாங்கினது வந்து சேலரி இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் இல்லை. சேனல் வந்து ஏற்கனவே ரெட் கார்டு வாங்கணும்னு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்குமே வந்து கொடுப்பாங்க. அவங்க இருந்த நாள் வரைக்கும் 90 டேஸோ ஏதோ சம்திங். ஸோ அந்த நாள் வரைக்கான சேலரியை கொடுத்துருவாங்களாம். ஸோ அது வரைக்கும் என்னென்னா 100 நாள் வரைக்கும் இந்த பிக் பாஸ் முடிகிற வரைக்கும் அவங்க எங்கேயும் வந்து ஊடகங்களில் பேசக்கூடாது. பொது ஊடகங்களில் பொது வழியில் வந்து இந்த பிக் பாஸ் ஷோவை பற்றி பேசக்கூடாது. ஸோ அப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சேலரி கொடுக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. கொடுத்துருவாங்க. இன்கேஸ் அதை பிரேக் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஊடகங்களில் போய்ட்டு பேட்டி கொடுக்குறது, இல்லை பொது தளங்களில் வந்து அவங்களாம் வந்து பேசுகிறதுன்னு இந்த பிக் பாஸை பற்றி இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து சம்பளத்தை வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் அட்வைஸ் பண்ண நினச்சிருப்பாங்க அந்த லாஸ்ட் டே. ஸோ அதால தான் என்னோடய கெஸ்ட் வந்து 2 பேருமே வந்து இன்னும் வந்து தலை காட்டாமல் இருக்காங்க பொது வழியில். ஸோ பெருசாக வந்து எந்த ஒரு ரியாக்டும் இல்லாமல் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த 100 நாளுக்கு அப்புறம் ஸோ அவங்க சேலரிலாம் வந்துட்டு அப்புறம் கண்டிப்பாக அவங்க 2 பேரோட பேட்டி இருக்கும். அதுலேயும் பார்த்தா கமருதீன் கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பார். ஏன்னா சேனல் பிராண்டு அவருக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்க சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் ஃபினாலேயில் அவர் உள்ளே வந்தால் அன்றைக்கி வந்து சரி அவர் பண்ண இதுக்கு வந்து நான் சாரி கேட்குற மாதிரி கூட மேபி இருக்கலாம். ஏன்னா டிஆர்பியாக எதையும் பண்ணுற சேனல் தான் இது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.